விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ள நிலையில் ஒரே ஊரைச் சேர்ந்த 18 பெண்கள் உட்பட 19 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை நாளில் அப்பாவி கூலி தொழிலாளர்களின் உயிர் பணயம் வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 22 பெண் தொழிலாளர்கள் 3 ஆண் தொழிலாளர்கள் என மொத்தம் 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விருதுநகர் அருகே உள்ள சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 26 பேர் ஞாயிறன்று பணிக்கு சென்றிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வெடி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்களில் 18 பெண்கள் உட்பட 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் இருவரது நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்கின்றனர் கிராமத்து மக்கள். பணிக்கு சென்ற 26 பேரும் வெவ்வேறு பட்டாசு ஆலைகளில் பணிபுரிந்து வந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வனஜா பட்டாசு ஆலைக்கு சென்றிருக்கின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் குறைந்தபட்ச வருவாயை குடும்ப செலவிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஆசையோடு சென்றவர்களில் பெரும்பாலானோர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் கிராமத்தில் சொல்லுண்ணா சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களில் மருதன் நாகம்மாள் தம்பதியும் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு 22 வயதில் பெண்ணும் 14 வயதில் பையனும் உள்ள நிலையில் பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு பிள்ளைகள் இருவரும் பரிதவித்து நிற்கும் காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் மனதில் ரொம்ப கஷ்டமா. அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி செஞ்சு தம்பிக்கு நல்லா படிக்க வைக்கணும் தம்பிய. கிராமத்தில் பட்டாசு தொழிலை தவிர மாற்றுத் தொழில் எதுவுமே இல்லாததால் வேறு வழியின்றி பட்டாசு வேலைக்கு செல்வதாக கூறுகின்றனர் கிராம மக்கள். தங்களது குடும்ப வாழ்வாதாரத்திற்காக தங்கள் குழந்தைகளின் கல்வி செலவிற்காகவும் ஆபத்து நிறைந்த தொழிலாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து மேற்கொள்வதாக கவலையுடன் தெரிவிக்கின்றனர். வேறு தொழிலில் இருந்தால் இதுபோன்ற ஆபத்து மிகுந்த தொழிலை கைவிட்டுவிட்டு மாற்று தொழில் நோக்கி சென்று விடுவோம் என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே சமூகத்தைச் சேர்ந்த சொந்த பந்தங்களாக இருந்து வந்த தொழிலாளர்கள் தற்பொழுது ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நிற்கதியாகியுள்ள 19 பேரின் குடும்பத்திற்கும் அரசு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் அவர்களது பிள்ளைகளின் கல்விச் செலவை முழுமையாக ஏற்று அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சேர்வைக்காரன்பட்டி கிராம மக்கள். சார், எங்களுக்கு வேற தொழிற்சாலை இங்கே கிடையாது சார். பட்டாசு தொழிற்சாலை மட்டும்தான். அதனால வேற வேலை எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்கள் போயிருப்போம். ஏன்னா இந்த பக்கம் ஏரியாவே இந்த பட்டாசு இது மட்டும்தான் தொழிற்சாலைகள். நம்ம ஊர்ல பேர்வாதி பேர் போயிட்டாங்களேன்னு ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கட்டம். இந்த ஊரை பொறுத்தவரை இவ்வளவா ஒரு அரை ஊர் போனது போல இருக்கு சார்.
என்ன செய்ய, இதை விட்டா எங்களுக்கு பிழப்பு இல்லை. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் தொழில் இது பண்ணி கொடுங்க. மழை தண்ணியும் இல்லை, நாங்கள் எதை வச்சு சாப்பிட்றது? பிள்ளைகளை படிக்க போட்டு நாங்கள் 12 படிச்சிச்சு, காலேஜ் படிக்க போனால் 20,000 30,000 ஃபீஸ் கட்டணும். நாங்கள் இனத்தை வச்சு நாங்கள் சமாளிக்கிறது. 19 பேர் குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்படுது. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் 2 போயிட்டாங்க, ஆத்தால முள்ள அப்பனும் உள்ள போயிட்டாங்க. யார் பாப்பா அந்த குழந்தைகளை? ரொம்ப அழுது ரொம்ப தவிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி கொடுங்க, ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு. இந்நிலையில் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் வழக்கறிஞர் கருணாநிதி என்பவர் நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் முறையீடு செய்தார். தேர்தல் காலம் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை என்றும் உரிய இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்பொழுது பேசிய நீதிபதிகள், ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதில் அரசுக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டனர். தொடர்ந்து ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினர். இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு நாளை ஒத்திவைத்தனர். இதனிடையே பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மல்லாங்கிணறு சாலையில் அமர்ந்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.